ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் இந்த விசுவாசத்தின் இந்த வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வேலைகளுக்கு செல்வதற்கு முன்பாக நாம் இந்த நேரம் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை செய்யலாம். ஏன்னா தேவன் தன்னுடைய வார்த்தையில் சொல்லிய பிரகாரமாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். எனவே இந்த நேரம் இந்த ஜெபத்தில் விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் முறையிடலாம். எனவே உங்களுடைய ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயத்துக்காக இன்றைக்கு போகிறீங்களோ, இதோ இன்னைக்கு இந்த 14ஆம் தேதி நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி போறீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. எனவே உங்களுடைய பொருட்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கூடுமானால் இந்த கோப்பையில தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்க. நாம் இந்த நேரம் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை செய்யலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரின் தேவனை இயேசுவின் நாமத்தினால் இதோ இந்த செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய வார்த்தையில் சொல்லிய பிரகாரம் தேவனே, எங்கே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடுகிறோமோ அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்னீர். என் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், எங்களுடைய வார்த்தையை கேட்கிறீர், நீர் எங்களுக்கான பதில் தருகிறீர் தேவனே. எனவே நாங்கள் நம்புகிறோம். இதோ யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறாரோ, யாரெல்லாம் தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் இணைந்திருக்கிறாரோ, என் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்பும்படியாக நான் கேட்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடும் தேவனே. இதோ இந்த செவ்வாய்க்கிழமையிலே வியாதியஸ்தர்கள் குணமாகும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஒருவேளை இவர் வேலை செய்யாதபடி, வியாபாரம் செய்யாதபடி, எந்த ஓர் வியாதி எல்லாவற்றையும் சுரண்டி போட்டதோ, இவருடைய ஆரோக்கியத்தை வீழ்த்தும்படி செய்ததோ, இதோ இந்த நேரம் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும். இவரை குணமாக்கும் ஆண்டவரே, இவரை விடுதலை செய்யும் என் ஆண்டவரே. ஒரு புதிய மாற்றம் இன்றைக்கு நீர் ஏற்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். எந்த காரியத்திற்காக செல்கிறாரோ இந்த ஆசீர்வாதத்தின் பதில்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரம் இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. இதோ என் ஆண்டவரே, இவர் எந்த காரியத்தை செய்கிறாரோ, எந்த வேளையில் இவர் முன்னோக்கி செல்கிறாரோ, இன்றைக்கு எல்லா தடைகளையும் நீர் நீக்கி இவருக்கான ஆசீர்வாதத்தை நீர் தாரும் ஆண்டவரே. இவருக்கான பதில் இன்றைக்கு நீர் கொடுக்கும்படி நான் கேட்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான சாட்சியாய் நீர் மாற்றும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். மக்களை, இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இன்று தேவன் உங்களுக்கான இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். ஜெபத்தில் எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த நேரம் இந்த உறுதியோடு செல்லுங்கள். உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய வியாபாரத்துக்காக இன்னைக்கு உறுதியா போங்க. கண்டிப்பா தேவன் உங்களுக்கான பதில் தருகிறார். மக்களே, உறுதியாய் விசுவாசிங்கள். ஒருவேளை என்னுடைய பிரச்சனை நான் வேலை செய்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் யார் இப்படியா சந்திக்கிறீங்களோ, உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. செவ்வாய்க்கிழமையில் காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி. காரணம் என்ன? ஏன்னா இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, யாத்திராகமம் 23:25, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையா நீங்க விசுவாசத்தோடு இன்றைக்கு செல்லலாம். கூடுமானால் உங்க விசுவாசம் தேவனிடத்தில் வெளிப்படுத்துங்க. எப்படி? ஒரு அப்பமும் இல்லை தண்ணியும் கொண்டு போங்க, ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் சன்னிதானத்தில் கேளுங்க. இதுதான் நீங்க விசுவாசத்தோடு கேட்கிற இந்த செயல். நீங்க செய்து பாருங்க, உங்க விசுவாசம் சொல்லும்படி. ஏன்னா தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காக செய்வார் மக்களை. ஏன்? காரணம் என்ன? ஏன்னா நாம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்வு இந்த ஒரே இடம், ஆண்டவருடைய பலிபீடம்.
எனவே நீங்க யார் இன்னும் உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கல, இந்த நிகழ்ச்சியில இன்னும் நீங்க கலந்துக்கல, தேவன் இந்த வாய்ப்பு உங்களுக்காக தருகிறார். ஒருவேளை இது மாத்திர மருந்து இப்படியா ஒரு சுகமாக்குதல் குணமாக்குதல் கொடுக்கிற ஒரு தீர்வு அல்ல, இது தேவனுடைய அக்கினி. எனவே இத்தனை நாள் என்ன மருந்து மாத்திர பயன்படுத்தி இருந்தீங்களோ, ஒருவேளை இன்னும் ஒரு மாற்றம் நீங்கள் காண முடியாமல் இருந்தால், எனவே இந்த பிரச்சனைகளை, இந்த உபத்திரவங்களை, இந்த வியாதிகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாங்க, அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பதில்கள் பார்ப்பீர்கள் மக்கள். எனவே நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்மளுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம், uckg.in. இந்த வெப்சைட்டை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் எந்த பக்கம் ஆலயம் இருக்கிறதோ நீங்கள் அந்த இடத்துல செல்லலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்க எங்களை அழைக்க விரும்புறீங்கன்னா ஃபோன் நம்பர்ல 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். மீண்டும் அதாவது நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். வருவதற்கான முகவரி 282/681 1000 லைட் அண்ணா சாலை. இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மக்களே.